பெருமாள் முருகன் சிறுகதைகள். ஆளுக்காரன். வாசிப்பது சந்தீப். தன் மேல் நிழல் படர்வதை உணர்ந்தான். கண்கள் கிறங்கி மயங்கிக் கிடந்தவன் மனசில் கிளி தட்டிற்று. சிலிர்த்து ஒடுங்கினான். உடல் முழுவதும் முட்டை வடிவில் சுருங்கிக் கொண்டது. எதிர்வெயிலின் உக்கிரத்தால் வேர்வை திரண்டு நனைந்திருந்தது. உட்கார்ந்திருந்த கல்லின் சூடு பொச்சுக்குட்டுகளை பொசுக்கியது. நிமிரும்போதும் அசையும்போதும் முதுகு சுளிரிட்டு எரிந்தது. எல்லாவற்றையும் மீறி வயிறு இரு கைகளாலும் மாறி மாறி அரைந்து கொண்டு கதறியது. 2 ராத்திரிகளாக கண்மூடாத சோர்வும் 6-7 மைல்கள் ஓடிவந்த களைப்பும் அசத்தின. தலையை கால்களுக்குள் புகுத்திக் கைகளால் கால்களை வளைத்துக் கட்டிக்கொண்டு மயங்கியிருந்தான். மண்ணில் துவைத்தெடுத்த சட்டை கிழிசல்களில் தெரிந்து உடம்பின் பகுதிகளில் பாய்ந்த கதிர்கள் திடீரெனப் பின்வாங்கின. அவனை முழுக்கவும் தழுவி நிழல் கவிந்தது. கவ்விப்பிடிக்க நீளும் கைகளுக்கு வாகாக மயிர்கள் சிலிர்த்து நின்றன. குனிந்திருந்து முதுகுத் தடிப்புகளின் ரணத்தைத் தோலுக்குள் உடல் சுருக்கிக் கொண்டது. அடிகளை எதிர்பார்த்து இயக்கியது. நிறுத்தவே முடியாத நடுக்கம். தோளில் பதியும் கால் அப்படியே நிலத்துக்குள் புதைந்து விடுமென்று உடல் குறுகித் தயாரானது. தோள்பட்டையை சில்லென்று தொட்டது ஒரு கை. சிரமப்பட்டு தலையை உயர்த்த முயன்றான். பெரிய பாறாங்கல்லை நிமிர்த்துகிற வலி. நிமிர நிமிர முகம் ஒரு பக்கமாய்ச் சாய்ந்து, பற்கள் கடித்துக்கொள்ள, கெட்டிப்பட்ட கன்னம் முழுவதையும் நிழலுக்குக் காட்டியது. பூளை கப்பிய கண்கள் சிதறின. நன்றாக நிமிர்ந்தும் எதுவும் நடக்கவில்லை என்கிற உணர்வோடு இமைகளை பீத்தான். எதிரே நின்றிருந்தவன் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் தனக்கு தகவல் சொல்லி நிறுத்தியவன்தான் என்பதை அறிய நேரம் பிடித்தது. முண்டா பனியனும் மடித்துக் கட்டிய லுங்கியுமாய்த் தெரிந்த அவன் முகத்தில் மீசையைப் போல லேசான புன்னகை. இவனும் சிரிக்க முயன்றான். காய்ந்து வெடித்திருந்த உதடுகள் பிரிய மறுத்தன. கண்கள் படலம் பூத்து நின்றன. காதுகளுக்கு இப்போதுதான் சூழல் உரைத்தது. தறிகளின் சத்தம். உடம்பையும் நிலத்தையும் அதிர்த்தும் பிரமாண்டத்தோடு இடைவிடாமல் ஒலித்தது. பெரிய தவறை செய்துவிட்டவன் போல சட்டென்று எழுந்து நின்றான். எரிச்சலும் வலியும் இதுவரை இல்லாத வேகத்தில் எழுந்தன. கால்களைப் பின்னிக் கொண்டு கொஞ்சம் குனிந்த உடம்போடு இவன் நின்றான். அட என்று ஆச்சரியமும் சிரிப்பும் கலந்து அவன் கூவினான். கூச்சம் பிடுங்கியது. மெல்ல நெளிந்து, உடம்பைக் கொஞ்சம் தள்ளி, அவன் கையிலிருந்து விடுபட்டான். என்ன வெயில்ல உக்கோந்துக்கிட்ட உன்னைய உள்ளதான உட்காரச் சொன்னேன் யுகிம். வா. இருக்கட்டங்க. நான் இங்கேயே உட்கார்ந்துக்கறன். எதிர்பார்க்காத விதத்தில் இவனுடைய கையைப் பிடித்து இழுத்தான். வயசுக்கு மீறிய முரட்டுத்தனத்தோடு கை அவனுக்குள் சிக்கி முரண்டியது. விடுபடுபவனாக இல்லை அவன். மிக நீண்ட சாணை போரின் வடிவத்தில் இருந்த பட்டறைக்குள் இழுத்தான். 2 புறமும் தள்ளித் திறந்திருந்த இரும்புக் கதவுக்குள் நுழைந்தாள். இவனுக்கு கால்கள் தயங்கின. முழங்கால்களுக்கு கீழ் முழுவதும் இற்றுப்போய் விழுந்துவிட்ட மாதிரியிருந்தது. அதற்கு மேல் அடி எடுத்து வைக்க முடியாத நிலை. இழுப்புக்குத் தகுந்த மாதிரி உடலின் மேல்பகுதி மட்டும் வளைந்து பட்டறைக்குள் நின்றது. கால்கள் அசைவையில்லை. ஒரு கணம்தான். தடுக்கி விழுகிற தடுமாற்றத்தோடு உள்ளே போய் நின்றான். ஸ்டூல்ல உட்கார்ந்துக்க, நான் தறிய உட்டுட்டு வந்திருக்கறன், அப்புறமேலு வர்றன் யுகிம். உள்ளேயே தடுத்துக் கட்டியிருந்த பட்டறை பகுதிக்குள் ஓடினான் அவன். அலாக்காக திறந்திருந்த கதவின் வழியே நீண்டு எங்கும் தறிகளின் வரிசையும் சுவருக்கிடையே பஞ்சு திப்பிகள் பொதிந்த தலைகளும் தெரிந்தன. மாற்றமே இல்லாமல் சீராய் வரும் தறிச்சத்தத்திற்குள் கரைந்துவிட நினைத்தான். அவற்றின் பகுதிகளைத் தொட்டுத் தடவத் துடித்தன கைகள். கதவோரமாய் ஸ்டூல் கிடந்தது. அதை ஒட்டிச் சுவரில் மின்சாரச் சாதனங்கள் ஆப்பியிருந்தன. மின்விசிறி மெலிதான குரலில் சுழன்று கொண்டிருந்தது. எதிரில் 2 பேர் பீஸ் கட்டுகளைப் புரட்டி லாவகத்தோடு மடித்தனர். இவன் பக்கமாய் முகம் வைத்திருந்தவனின் ஜாடை தன் பண்ணையக்காரரின் மகன் போலிருந்ததை உணர்ந்தான். முகம் கோணி திரும்பிக் கொள்வதற்குள் அவன் புன்னகை சிநேகத்துடன் அழைத்தது.
நிம்மதியோடு சிரித்து வைத்தான். அவ்வளவு தூரத்திலிருந்து என்னவோ கேட்டான். சத்தத்தில் விளங்காமல் வெறுமனே இவன் விழித்துக் கொண்டு நிற்பதைப் பார்த்து பெரிய சிரிப்போடு பக்கத்தில் வந்தான் அவன். நடேசனப் பார்க்கவா வந்திருக்கிற சு இம் தலையை ஆட்டினான். நைட் ஷிப்டுத்தான் அவனுக்கு. 8 மணி ஆவும் வர. உட்கார்ந்து ஸ்டூல் மீது உட்கார வெட்கமாயிருந்தது. அதை ஒட்டி ஓரமாய் சுவரோடு சாயாமல் எச்சரிக்கையாக உட்கார்ந்தான். மண் படிந்து நிறம் மாறிப்போன டிராயர் வழவழக்காரையின் சுகத்தை உணர்ந்தது. கொஞ்சம் கொஞ்சமாய் சுவரோடு சாய்ந்தான். முதுகுக்கு இதம் கிடைத்தது. கால்களை தயங்கி தயங்கி நீட்டினான். மூலையில் ஸ்டாண்ட் போட்டு தண்ணீர் குடம் வைக்கப்பட்டிருந்தது. அதைக் கண்டதும் அமுங்கிக் கிடந்த தாகம் முட்டியது. தொண்டைக்குள் எச்சிலும் வறண்டு போனது. ஒரு டம்ளர் தண்ணீர் வேண்டும். எடுத்துக் குடித்தால் என்னவாவது சொல்லுவார்களோ? குடத்தையே எவ்வளவு நேரம் பார்த்துக் கொண்டிருப்பது? கேட்கவும் வாய் வரவில்லை. பற்கள் கிட்டித்து ஒட்டிக் கொண்டன. பீஸ் மடித்துக் கொண்டிருந்தவன் எழுந்து போய் தண்ணீர் குடித்தான். இவனும் எழுந்து அவனையே பார்த்துக் கொண்டு நின்றான். அதை உணர்ந்தவனாய் தலையை அசைத்து வாவென்றான். நீர் நிறைந்த சில்வர் டம்ளரை நீட்டினான். வாங்குவதற்குள் டம்ளர் ஆடி நீர் சிதறியது. கலக்கமும் குறுகுறுப்புமாய் அவனைப் பார்த்தான். கொடுத்ததோடு தன் கடமை முடிந்து விட்டவன் போல பீஸ் கட்டுகளை நோக்கிப் போய்விட்டான் அவன். தண்ணீர் உள்ளே இறங்கி வயிற்றைச் சுருட்டி பிடித்தது. எக்கிக் கொண்டான். அப்படியே வந்து சுவரோடு சாய்ந்தான். மூச்சு சீராக வந்தது. படுத்தால் தேவலை என்று உடம்பு கெஞ்சியது. கோழிக்குஞ்சை போலச் சுருண்டு மிகச் சின்ன இடத்தை அடைத்துக் கொண்டு படுத்தான். மயக்கம் சுழற்றியது. இந்நேரம் பண்ணையக்காரன் ஊரையே சலித்திருப்பான். அப்பனிடம் போய் விரட்டுவான். உனக்கு பணம் வாங்கி திங்கற கொழுப்புடா என்பான். அப்பன், சாமி எங்கிருந்தாலும் புடிச்சாந்து உட்டரனுங்க என்று கையெடுத்துக் கொண்டு கூனி அழுவார். எல்லாரும் தேடுவார்கள். பண்ணையக்காரன் இங்கேயும் கூட வந்து விடுவான். கழுகு கண்கள். தினம் 5-6 முறை பைக்கில் கரட்டூரை சுற்றுகிறவன். யார் வந்தாலும் சரி. அடித்தே கொன்றாலும் சரி. இனி போகப் போவதில்லை. ஊஞ்சு விழாரால் அடி வாங்கிய தடிப்புகளை நீவிக்கொண்டான். இன்னும் 4 மாசம் வாய்தா இருக்கிறது. அதற்குரிய பணத்தை நடேசனோடு தறி ஒட்டிப் பழகிக் கொண்டால் 2 மாசத்தில் கட்டிவிட முடியாதா? நடேசன்தான், நீ எப்ப வேணாலும் வா. கத்துக் கொடுக்க நானாச்சு என்று திரும்பத் திரும்பச் சொல்லியிருக்கிறானே. முகத்தில் பணத்தை விட்டிருந்தால் பண்ணையக்காரன் வாயடைத்துப் போவான். இவ்வளவு நேரத்தில் கண்டுபிடித்திருப்பார்கள். பண்ணையக்காரனின் பைக் பன்றியின் உருமலோடு சுற்றிக் கொண்டிருக்கும். பேசாமல் இன்னும் 4 மாசத்தை பல்லை கடித்துக் கொண்டு கழித்திருக்கலாமோமோ? அப்பனுக்கு அதற்குள் ஏதாவது செலவு வரும். அடுத்த வருஷப் பண்ணையத்துக்கு முன்கூட்டியே பணம் வாங்கிவிடுவார். திடுக்கிடுக்கென்று அடித்துக் கொள்ளும் மனசை வைராக்கியப்படுத்திக் கொள்ள முனைந்தான். அசைவில்லாமல் கிடக்க கிடக்க உடம்பில் எங்கெங்கோ வலி கூடியது. உயிர் போகிற வேதனை. 2 நாள் ராத்திரிகளிலும் வைக்கோல் கொண்டுவர வண்டி கட்டிக்கொண்டு பட்டூர் போனார்கள். அதில் துணையாக இவனை அனுப்பினான் பண்ணையக்காரன். பேருக்குத்தான் துணை. போகையிலும் வருகையிலும் ஓவட்டியதெல்லாம் இவன்தான். துளிக்கூட தூக்கமில்லை. வந்து சேரு மத்தியான பொழுது ஓடிவிட்டது. கனியை குடித்துவிட்டு ஆட்டை ஓட்டிக் கொண்டு போனால் கண் சொருகல். அசதியில் பனை மரத்தடி நிழலில் உட்கார்ந்தவன் கண் அசந்து விட்டான். மேய்ந்த ஆடுகள் பருத்திக் காட்டுக்குள் புகுந்துவிட்ட பண்ணையக்காரனின் ஊஞ்சவிழார் கண்ணை மூடிக்கொண்டு உடம்பில் பாய்ந்த நிமிஷங்களில்தான் அதையெல்லாம் உணர்ந்தான். பல நாட்களாக வைத்திருந்த வைராக்கியம்தான். அடியின் ரணங்களோடே அவன் ஓடி வந்தான். தறிகள் ஓய்ந்ததும் வெளியே பேச்சுக்குரல் கேட்பதும் உரைத்தன. அதற்குள் ஆள் வந்துவிட்டதோ? உடலை இன்னும் சுருக்கிக் கொண்டான். சுவரோடு ஒட்டி நகர்ந்தான். வந்திருக்கக் கூடாது.
எப்படியும் பண்ணையக்காரன் இழுத்துக் கொண்டு போய் விடுவான். சும்மா விடுவானா? தோலை உரித்து தப்பட்டைக்கு கொடுத்து விடுவான். 4 மாசத்தை ஓட்டியிருக்கலாம். வந்தது பிசகு. நடேசனையும் காணோம். சத்தம் காதருகில் உசுப்பியது. பேச்சில் குரல் பண்ணையக்காரனுடையதைப் போலவே கரகரத்தது. பனைமரம் உயரத்திற்கு கைகளை விரித்துக் கொண்டு மதுரை வீரனின் ஆக்ரோசத்துடன் பண்ணையக்காரனின் நாக்கு துருத்தியது. சிக்கிக்கொண்டு என்று எழுப்புகிற கீஸ்கீச்செனக் கதறினான். சீரங்கா, சீரங்கா குரலின் தொனி அவன் மூச்சைத் தட்டியது. கையில் டீ டம்ளரோடு அவன் உட்கார்ந்து எழுப்பிக் கொண்டிருந்தான். வெட்கம் கவிய அறக்க பறக்க எழுந்து உட்கார்ந்தான். டீ குடிச்சுட்டு படுத்துக்க என்றபடி அவன் டம்ளரை நீட்டினான். சைக்கிளில் டீ ட்ரம் கட்டிக்கொண்டு டீ விற்பவன் குரலும் தரிகாரப் பையன்களின் குரல்களும் காமுசாவென்றன. வெதுவெதுப்பாக இருந்தாலும் டீ கண் மயக்கத்தை கொஞ்சம் தெளிவித்தது. டம்ளரை கொடுக்க வெளியே வருகையில் பட்டறையின் முன் விரித்திருந்த வெட்டார வெளி வாயைத் திறந்தபடி இவனையே பார்த்துக் கொண்டிருந்தது. எத்தனையோ கண்கள் சுற்றிலும் நின்றன. விரல்கள் இவனை நோக்கியே நீண்டிருந்தன. உடம்பு உதறியது. பன்னாடையென கலைந்திருந்த மயிரை நீவிக்கொண்டு ஒரே நடையில் உள்ளே வந்துவிட்டான். இத்தனை நேரமும் இது எப்படிக் கண்ணில் படாமல் போனதென அரண்டான். தரிக்காரப் பையன்கள் இவனைக் காட்டி ஏதோ சிரிப்பது போலவும் தோன்றியது. எதையும் பார்க்காமல் கவனிக்காமல் கண்களை மூடிக்கொண்டு படுத்துக் கிடப்பது நன்றாக இருந்தது. திரும்பவும் படுத்துக்கொள்ளப் போனான். இரு என்று அவன் கூடவே வந்தான். பழைய நியூஸ் பேப்பர்கள் சிலவற்றை எடுத்து நீட்டினான். இது விரிச்சு படுத்துக்க சொல்லிவிட்டு அவன் வெளியே போனான். மின்விசிறி தானாகவே நின்றிருந்தது. பேப்பரை விரித்து கால்களை அகட்டிக்கொண்டு ஆசுவாசமாகவே படுத்தான். தலையை நிமிர்த்தினால் எதிரே வாசல் விஸ்தீரணம். இங்கிருந்து பார்த்தால் ரோடே தெரிகிறது. ஊர்க்காரர்கள் யாருடைய கண்ணிலேனும் பட்டிருந்தால் அவ்வளவுதான். இந்நேரம் பண்ணையக்காரனுக்கு செய்தி போய்விடும். கேட்டுவிட்டால் போதும். கோமணம் கட்டியிருந்தால் கூடச் சரி. அப்படியே பைக்கை எடுத்துக்கொண்டு வந்து விடுவான். எருமைக்கிடா மாதிரி கருகருவென்று நல்ல நீளத்தில் இருக்கும் பைக். மூச்சை ஆக்ரோஷமாகவிடும். படுத்திருந்தவன் காதுகளில் ரூட்டை உதறிக்கொண்டு பைக் வருகிற சத்தம் தூரத்தில் கேட்டது. நடுங்கியது, வேர்த்து வடிந்தது. புண்கள் எரிந்தன, தொண்டை அடைத்தது. திடீரென்று வாசலில் வந்து நிற்கிற சத்தம் டப் 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 என்று ஒரே சீராக எழுந்தது. பைக்தான். பண்ணையக்காரனின் பைக்குக்குத்தான் இந்தச் சத்தம். தடுமாறி எழுந்தான். பேப்பர்கள் சிதறியோடின. மூச்சு வாங்கியது. சுற்றும் முற்றும் அரண்டு பார்த்தான். சத்தம் இப்போது தெளிவாகக் கேட்டது. எதிரே பீஸ் கட்டுகள் அடுக்கியிருந்தன. சட்டென்று அதை நோக்கி ஓடினான். மறைவில் குறுகி உட்கார்ந்தான். கால்கள் மடிந்திருந்தன. கைகளை நெஞ்சில் சேர்த்துக் கட்டியிருந்தான். சு உ சு உ சு என்கிற சத்தம் அவனிடமிருந்து வந்தது. தலையைக் கவிழ்த்து பீஸ் துண்டங்களுக்குள் புகுந்து கொள்ள முயன்றான். பீஸ் மடித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. கிழக்கு, மே 1994. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.